இன்ஸ்பெக்டர் சார், முதல்ல திருடனவங்களுக்கு எதிராக முறையா ஆக்ஷன் எடுத்து அவங்களை இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள், இந்த அம்மா வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். வேண்டாம் சார், இது எங்களோட ஃபேமிலி இஷ்யூ. இத நாங்க பாத்துக்கிறோம். அதான் திருடு போன நகை கிடைச்சிருச்சுல்ல. அது எப்படி மேடம்? உங்களுக்கு திருட்டு போன நகை கிடைச்சிருக்கலாம், ஆனா திருடினவங்க சட்டத்துக்கு முன்னாடி ஒரு குற்றவாளி. இப்ப நீங்க குற்றவாளியை மன்னிச்சு விட்டீங்கன்னா அவங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல திருடுவாங்களே. அதனால அவங்கள சட்டப்படி தண்டிச்சே ஆகணும். சார், இவர் சொல்றத கேட்காதீங்க. பொருளை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான். இப்ப நானே அதை வாபஸ் வாங்குறேன். இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். தேவைன்னா நான் உங்க ஐயர் ஆபீசர் கிட்டயும் பேசுறேன். போய் பேசுங்க. நான் எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போய் பேசுறேன். என்ன மேடம், உங்க அதிகார திமிரை வச்சு பூச்சாண்டி காட்டுறீங்களா? சட்டங்கிறது எல்லாருக்கும் சமமானது. இன்ஸ்பெக்டர் சார், அவங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா என்ன? திருட்டு போன நகை எங்க குடும்பத்துக்கு சொந்தமான பாரம்பரிய நகை. எங்க குடும்பத்து பொருளை திருடினதுக்காக இவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் தரேன். நீங்க சட்டப்படி ஆக்ஷன் எடுங்க சார். வேணாங்க சின்னதா, விட்டுருங்க. ஏய், நீ சும்மா இரு புலி மூட்டை. இப்படி நீ எல்லா விஷயத்திலுமே விட்டு கொடுத்துதான் இவங்க எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு. சுடர் மட்டும் நடந்த சம்பவத்தை பார்க்காம இருந்திருந்தா உனக்கு ரொம்ப ஈஸியா திருட்டு பட்டம் கட்டியிருப்பாங்க. இந்த விஷயத்துல என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாத. இவங்கள நான் சும்மா விட போறதில்ல. ப்ளீஸ் சின்னதா, ஏதோ என்ன சிக்க வைக்க புத்தி கெட்டு போய் பண்ணிட்டாங்க. அவங்க எனக்கு வேணா ஒரு நல்ல சித்தியா இல்லாம இருக்கலாம், ஆனா என் தங்கச்சி மீனாவுக்கு ஒரு பொறுப்பான அம்மா. பெத்த தாய ஒரு திருடியா ஜெயில இருக்கிறத பாக்குறேன். கொடுமை என் தங்கச்சிக்கு வேண்டாம். எனக்காக என் சித்தியை மன்னிச்சு விட்டுருங்க. ஆமாங்க, அண்ணன் சொல்றதும் சரிதான். இந்த கேடு கெட்டவங்க பண்ண காரியத்துக்கு அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணும்? இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. சாரி இன்ஸ்பெக்டர், கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேண்டாம். இதை நாங்களே டீல் பண்ணிக்கிறோம். எனிவே, கூப்பிட்டதும் நேர்ல வந்து கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க நன்றியை நீங்களே வச்சுக்கோங்க மேடம். யோ, நான் தான் படிச்சு சொன்னேன், இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணா வாபஸ் வாங்கிடுவாங்க, கேஸ கொடுக்க மாட்டாங்கன்னு. கேட்டீங்களா? வாங்கியா போலாம். நகை எப்படிமா? சரி சரி, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. பொண்ணு மாப்பிள்ளை மேடைக்கு போங்க. போ தங்கம்.